சமூக அநீதிக்கு எதிராக பொங்கும் பொல்லாதவன் இவர். அவரை நாம எல்லாருக்குமான தலைவரா சொல்றோம்னா, அவரு நாம யாரை எதிர்க்கணும்ன்றது தீர்மானிக்காம களம் என்னும் ஆடுகளத்தில் சமூக அநீதிக்கு எதிராக பொங்கும் பொல்லாதவன் இவர். வெள்ளித்திரையை வணிகத்திரையாக மட்டுமே காட்டி வரும் இயக்குநர்களுக்கு நடுவே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திரைக்கதையினை இயக்கி வணிக ரீதியாகவும் வெற்றியடைய வைத்து இளம் தலைமுறையிடம் சமூக அக்கறையை கொண்டு செல்லும் இயக்குனர் இவர். இதன் விளைவாக திரைக்கதைக்கும் இயக்கத்துக்கும் தேசிய விருதுகளை வென்று திரையுலகை தன் பக்கம் ஈர்த்தவர். தமிழ் திரையில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இயக்குநர்களின் காலம் என்று சொல்வார்கள். அதன் வழியே பாலு மகேந்திராவின் பட்டறையில் இருந்து கிளம்பி எதிர்மறை விமர்சகர்களையும் அரவணைத்து செல்லும் இயக்குனர் இவர். இது வெற்றிமாறனின் காலம் என்றால் அது மிகையல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களின், பாட்டாளி மக்களின் விடுதலைக்காக சமரசம் இல்லாமல் வெள்ளித்திரையில் கர்ஜனை செய்யும் அசுரன், எழுச்சி தமிழரோடு பயணித்து வரும் வெள்ளித்திரையின் தீரன் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்போதும் போல மேடையில் பேசுறது எனக்கு அவ்வளோ கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த தேர்தல் அங்கீகாரம் அப்படின்றது ஒரு தலைவர் தன்னுடைய தளபதிகளையும் தமிழ்நாட்டிற்கான ஒரு அமைப்பா, இயக்கமா, கட்சியா உருவாக்கி இருக்கிறதுனுடைய ஒரு விளைவு தான். அவருடைய அந்த அரசியல் ஆளுமையும் அவருடைய இன்டலெக்சுவல் டெப்த்தும் தான் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர் இல்லை, நம் எல்லாருக்குமான தலைவர். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அங்கீகாரம். ஏன் அவரை நாம் எல்லாருக்குமான தலைவராக சொல்கிறோம்னா, அவர் எப்போதுமே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறவர். இன்க்ளூசிவிட்டி தான் ஒரு தேசிய இனத்தை ஒருமைப்படுத்தி அதற்கு எதிரான சக்திகளை வீழ்த்துவதற்கான முதல் படி. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தன்னுடைய எதிரி யார், நம்முடைய எதிரிகள் யார், எதிரிகளை வீழ்த்துவதற்கு என்ன திட்டம் வேணும் நமக்கு, நாம யாரை எதிர்க்கணும்ன்றது தீர்மானிக்காம சண்டை போடும்போது அது எதிரிகளுக்கு தான் பலமா மாறும். அவரு ரொம்ப தெளிவா பிரிவினைவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து, சனாதனத்திற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து, இந்த சூழலில் யாரை ஆதரிக்கணும் யாரை எதிர்க்கணும்ன்ற தெளிவோட செயல்படுறவர். அந்த தெளிவு தான் அவரை நம் எல்லாருக்குமான தலைவராக மாற்றுது, நமக்கான ஒரு அவசியமாக்குது. விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவன் ஐயாவையும் நமக்கான அவசியமாக மாற்றுறது அவருடைய அந்த தெளிவு தான். இந்த தெளிவு நம் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதால தான் இந்த தேர்தல் அங்கீகாரம். அண்ட் இந்த அவருடைய அரசியல் நிலைப்பாடு, யாரை எதிர்க்கணுன்ற அந்த தெளிவு நம் எல்லாருடைய சப்போர்ட்டோட இருக்கு. அவர் எப்போதுமே இந்த நிலைப்பாட்டில், அவருடைய அந்த நிலைப்பாட்டில் நான் துணை நிற்கிறேன். நன்றி. நமக்கு